Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Realme ஓட recent launch ஆன Realme Buds Q. இந்த Realme Buds Q வந்து ஒரு in-ear type earbud. So இந்த earbud ஓட unboxing and full review பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So Realme ஓட first in-ear type earbud இந்த Realme Buds Q earbud தான். So first of all வந்து இந்த வீடியோவை இந்த Realme Buds Q ஓட unboxing ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So இதுதான் வந்து Realme Buds Q earbud ஓட package. So front sideல வந்து பாத்தீங்கன்னா so product ஓட image கொடுத்திருக்காங்க and rear sideல வந்து so இதுல வந்து some of the highlighted features லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க and இதுல வந்து 20 hour battery life வருமா and 10mm base driver unit இருக்கும் and low latency mode 119 milliseconds வந்து இருக்கும் and connection வந்து seamless இருக்கும்னு சொல்றாங்க and வந்து earbuds வந்து 3.6 gram தான் வந்து weight இருக்கும்னு சொல்றாங்க. so இதோட Realme Buds Q MRP 2499 price போட்டிருக்கு. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ₹1999 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து Amazon India அண்ட் realme.in. ஸோ இது மூலிமா வந்து சேல் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இது மூலிமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த Realme Buds Q இயர்பட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இதுதான் Realme Buds Q இயர்பட்டோட சார்ஜிங் கேஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பட் வந்து பேர் ஆஃப் இயர்பட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே வந்து இன்னொன்று சில ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து Realme Buds Q யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபைனலாக வந்து ஸோ இதுதான் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் போர்ட். ஸோ இது யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாக்ஸில் கண்டெய்ன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த Realme Buds Qயோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் Realme Buds Q இயர்பட். ஸோ இது வந்து சார்ஜிங் கேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா சூப்பர் காம்பேக்டாக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டிசைனில் வருது அண்ட் இது இல்லாமல் வந்து ஒயிட் அண்ட் எல்லோன்னு 2 கலர் வேரியண்ட்டும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து Realme பிராண்டிங் இருக்குது அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து சார்ஜிங் கேஸ் டோர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா LED லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து இன்கேஸ் சார்ஜ் பண்ணும்போது ரெட் லைட் எரியும் அண்ட் ஒன்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் லைட் எரியும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ரியர் சைடில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து இந்த சார்ஜிங் கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்து பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓவராலாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் வியூ பார்க்கும்போது ஸோ சின்ன சைஸில் இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டிசைன் அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. பட் ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மல் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜிங் கனெக்டர் இந்த டோரும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பேர் ஆஃப் இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கனெக்டர் பெட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கனெக்டர் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் வந்து இயர்பட் இதில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து வந்து கீழே விழாது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்டை ஒன்ஸ் சார்ஜிங் கேஸில் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இயர்பட் டர்ன் ஆஃப் ஆகி சார்ஜிங் மோடுக்கு போயிடும். அண்ட் இன் கேஸ் வந்து இயர்பட் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது உடனே வந்து ஸ்லிப் மோடுக்கு போயிடும். ஸோ கண்டினியூஸாக சார்ஜ் ஏறிட்டே இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் இயர்பட் வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்துட்டா ஸோ உடனே வந்து இயர்பட் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகி ஸோ பேரிங் மோடுக்கு போயிடும். ஸோ ஆல்ரெடி பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே வந்து அது ப்ரீவியஸாக கனெக்ட் ஆன மொபைலுக்கு உடனே கனெக்டும் ஆகிடும். இப்போ இந்த Realme Buds Qயோட இயர்பட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்டும் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து கானிக்கல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணுன்றதுக்கோசரம். அண்ட் இந்த இயர்பட் வந்து ஒரு இன்இயர் டைப் இயர்பட். ஸோ காதுக்குள்ளேயே வந்து கரெக்டாக நல்லா ஃபிட் ஆகிடும். ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இயர் டிப்ஸில் வரும். ஸோ இந்த இயர்பட் வந்து ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் ஈவன் தோ வந்து வெளியில் எங்கன்னா வாக்கிங்கோ இல்லை ஜாகிங் ஒரு ஸ்லோ ரன்னிங் போனீங்கனாலும் இல்லை பைக்கில் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் டு 50 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் போகும்போதும் கூட ஸோ இயர்பட் வந்து கீழே விடுறதுக்கான எந்த சான்சஸும் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்கேஸ் இந்த
தலை ஹெட் வந்து ஷேக் பண்ணா கூட ஸோ இயர்பட் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் வந்து கீழே விழாது. ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா வந்து ஃபிட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் வந்து பைக் ரைட் பண்றீங்க, ஹெல்மெட்லாம் போடுறீங்கன்ற பட்சத்தில் கூட ஸோ இது இன்இயர் டைப் இயர்பட்ன்றதுனால ஸோ ஹெல்மெட் போடும் போதும் வந்து உங்களுக்கு ஹெல்மெட் போட்ட உடனே இயர்பட்ல வந்து ஹெல்மெட் இடிச்சு ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்பயும் வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ இந்த இயர்பட்டோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைடில் வந்து கனெக்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இயர்பட்லையுமே வந்து L&R மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 இயர்பட்லையுமே வந்து டெடிகேட்டடாக வந்து மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த இயர்பட் வந்து டச் சென்சிட்டிவிட்டி. ஸோ பட் ஆக்சுவலாக அது வந்து ஃபுல் டச்னு சொல்ல முடியாது. ஸோ டேப்பிங் ஃபங்க்ஷன் மாதிரி ஸோ டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து எல்லா இயர்பட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இயர்பட்ல ரியர் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு டச் பட்டன்னா ஸோ ஃபுல்லாகவே இருக்கும், ஒரு பட்டன் டப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டச்னாலும் ஃபுல்லாகவே இருக்கும், ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த ஃபுல் ரியர் இந்த இயர்பட்ல வந்து ஒன்லி இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் இந்த இடத்துல ஆர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, அந்த பர்டிகுலர் பார்ட்ல மட்டும்தான் வந்து டச் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்ல மட்டும் டேப் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் மற்ற இடத்துல வந்து பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூனா ஆக்சுவலாக டச் சென்சிட்டிவிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் நான் பார்க்கும்போது ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுறேன்னா உடனே வந்து டச் சென்சிட்டிவிட்டி ஓகே மியூசிக் வந்து பிளே ஆகிடும். பட் வந்து இன்கேஸ் வந்து காதில் வியர் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலர் டச் ஏரியா வந்து எந்த இடத்துல இருக்குன்றது வந்து நம்மளால கரெக்டாக ஆக்சசிபிள் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் சிங்கிள் டச் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணலாம். பட் டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்புன்னு வரும்போது ஸோ ஒரு டேப் வந்து கரெக்டாக அந்த டச் ஏரியாவில் வரும், இன்னொரு டேப் வந்து மேபி டச் ஏரியா தாண்டி விழும். ஸோ ரிப்பீட்டடா வந்து நிறைய டைம் வந்து ஒரே ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்றதுக்கு நிறைய டைம் வந்து ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ மேபி நான் வந்து இப்போ பிளேவோ இல்லை பாஸோ பண்றதுக்கு ஒரு ட்ரை பண்றேன்னும் போது அது வந்து சாங் வந்து நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங்க்கு போயிடுது. ஏன்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் பண்றேன். இப்போ டபுள் டேப் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகல. ஸோ அதே ரிப்பீட்டடா பண்ணும்போது அது வந்து மேபி வந்து ட்ரிபிள் டேப் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸோ ட்ரிபிள் டேப்னா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங் ஸோ அதுக்கு போயிடுது. ஸோ அப்போ வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம நினைக்கும் போது ப்ளே ஆகாது, இப்போ ட்ரிபிள் டேப் போயிடும். நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ளே சாங் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து டச் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இருக்குது. ஸோ பிகாஸ் வந்து இதில் டச் சென்சிட்டிவிட்டி நல்லா தான் இருக்குது. பட் இந்த டச் ஏரியா இந்த மாதிரி சின்ன ஏரியா இதில் மட்டும் தான் டச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த கொண்டு வந்தது தான் பிரச்சனை. ஸோ இதுக்கு இன்ஸ்டடாக வந்து அவங்க மேபி வந்து பட்டன் கண்ட்ரோலே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ சின்னதாக இதிலே வந்து பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் கூட இது இன்னும் நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஸோ இயர்பட் மூலிமா வந்து ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக வந்து தேவையான விஷயம் தான். இன்கேஸ் வந்து மொபைல் வந்து கிட்டக்க இல்லை, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு தூரத்தில் இருக்குன்னும் போது கூட ஸோ இயர்பட் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ பைக்கில் போயிட்டு இருக்கோம், சாங் கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னும் போது ஸோ கால்ஸ் வந்து பேசணும், ஸோ அட்டன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் கூட அப்பயும் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணாதான் வந்து கால் அட்டன் ஆகும். ஸோ டபுள் டேப்பிங் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ ட்ரிபிள் டேப்பிங் வரும். ட்ரிபிள் டேப் பண்ணனா கால் வந்து ரிஜெக்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து மிஸ்லீட் ஆகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த டச் ஏரியா வந்து மினிமம் தான் கொடுத்தது தான். ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் கியூ இயர்பட்ஸில் வந்து இந்த மாதிரி டச் ஃபங்க்ஷன் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு நல்ல வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. இப்போ இதோட டச் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். லைக் வந்து நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணலாம். ஸோ ப்ளேயில் பாஸ் பண்ணணும்னா ஸோ இந்த டச் சென்சார் ஏரியாவில் வந்து டபுள் டேப் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சாங்ஸ் கேட்கும் போது நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இயர்பட்டில் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிபிள் டேப் வந்து ரைட்டில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், ட்ரிபிள் டேப் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பண்ணீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா சாங்கோட ஸ்டார்டிங் வந்து பிளே ஆகும். அண்ட் தென் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இயர்பட்ல ஒரு 2 செகண்ட்ஸுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் இதுல வந்து கேமிங் மோடு வந்து இருக்கு. ஸோ 2 இயர்பட்லயும் வந்து அட் அ டைம்ல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலியமா வந்து கேமிங் மோடு உள்ள என்டர் ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டச் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இயர்பட் மூலிமா வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து டபுள் டேப் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் வந்து காலை ரிஜெக்ட் பண்ணணும்னா ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா இன்கமிங்கில் வர கால் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இதோட கனெக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் மோட் அண்ட் சிங்கிள் மோட் பேரிங்னு 2 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி இன்ஸ்டண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு இயர்பட்டில் கேட்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு இயர்பட் எடுத்து ப்ளேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை 2 இயர்பட்டும் கேட்கணும்னா 2 இயர்பட்டும் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் 2 இயர்பட் எடுத்தாலும் சரி, ஒரு இயர்பட் எடுத்தாலும் சரி, ஸோ உடனே வந்து கனெக்ஷன் வந்து ஸ்விட்சிங் வந்து உடனே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் இயர்பட்டில் கேட்டுட்ருக்கீங்கன்னும் போது இன்னொரு இயர்பட்டில் கேட்கணுன்னாலும் அதையும் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ 2 இயர்பட்டும் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிட்டு ஸோ உடனே வந்து சாங்ஸ் வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பிட்வீன் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் திஸ் இந்த இயர்பட்ஸுக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உடனே சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் கனெக்ஷன் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுலேயும் வந்து ரியல்மி பட்ஸ் கியூவில் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் கியூ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து வித்தின் த ரூம் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அண்ட் மோரோவர் நிறைய இயர்பட்ஸில் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மோர் தென் 1 ரூம் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் வந்து இது வித்தின் த ரூம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்கேஸ் நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போனால் கூட வந்து என்ன ஆகும்னா உடனே வந்து சாங்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிடும். அதாவது சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கும். ஸோ சாங்ஸ் வந்து திடீர்னு வந்து ஒன்னா பஃபர் ஆகி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் வருது. அண்ட் அதே மாதிரி தான் கால் பேசும்போதும் சிமிலராக அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கால் வந்து திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக இயர்பட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கால் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இயர்பட்ஸில் போட்டு ஜஸ்ட் ரோமிங் மாதிரி சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னும் போது மொபைலுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும்தான் கனெக்ஷன் ரேஞ்ச் கரெக்டாக இருக்கும். அண்ட் மோர் தென் 1 ரூம் போயிட்டீங்கன்னா கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகும். தென் வந்து இப்போ இதோட ஆடியோ அண்ட் கால் குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பேஸ் சவுண்ட்ஸ் இருக்குது, மிட்டு அண்ட் லோஸ் எல்லாமே வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ்ட் ஆகுது. அண்ட் இதில் சவுண்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வால்யூமில் கேட்கும் போதும் வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து இறைச்சலாக இருக்காது. நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு சாங் வந்து கேட்கும் போது நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பேஸும் வந்து நல்லா டெடிக்கேட்டடாக வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் பேஸ் வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த பேஸ் வந்து தனியாக பேஸ் சவுண்ட்ஸ் மட்டும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து சவுண்ட்ஸும் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ கால்ஸும் வந்து அதே மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு இன்டோர் கண்டிஷனில் ப்ளஸ் அவுட்டோர் கண்டிஷன்லேயும் பேச முடியும். பட் ஓவர் நாய்ஸிங் கண்டிஷனில் கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் லவுடராக பேசணும். அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனெக்ஷன் ரேஞ்ச் சொன்ன மாதிரி ஸோ இன்கேஸ் வந்து கால்ஸ் வந்து நீங்கள் ரோமிங் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படியே ட்ராவல் சும்மா கேஷுவலாக பேசுனீங்கன்னும் போது கால்ஸ் வந்து மைட் பி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ இதோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் கியூவில் சார்ஜிங் கேஸில் 400 mAh ஆஃப் பேட்டரி வருது. அண்ட் ஈச் இயர்பட்டில் 40 mAh ஆஃப் பேட்டரி வருது. ஸோ பேட்டரி பொறுத்தவரையும் ஜென்ரலாக வந்து எந்த இயர்பட்ஸ் ரிவ்யூ எடுத்தீங்கன்னாலும் ஸோ பேட்டரி பொறுத்தவரையும் நான் வந்து அந்தளவுக்கு நீங்கள் கன்சிடரே பண்ண தேவையில்ல. ஸோ பிகாஸ் வந்து பர் டே 2 ஹவர்ஸ்ன்னும் போது நீங்கள் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக சார்ஜிங் கேஸ் இந்த இயர்பட்ஸ் ரெண்டுமே ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னாவே அதுவே வந்து உங்களுக்கு 1 வீக் ஆல்மோஸ்ட் வந்து கன்சம்ஷன் வந்து வரும். பர் டே வந்து 2 ஹவர்ஸ் கேட்குறீங்கன்ற பட்சத்தில். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி பட்ஸ் கியூவில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இப்போ இந்த ரியல்மி பட்ஸ் கியூவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஸோ ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கலர் வந்து பார்க்கறதுக்கு லுக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் கியூ ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த இயர்பட்ஸ் மூலமா சாங்ஸ் கேட்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக சாங்ஸ் இயர் பண்ணுறதுல டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நல்ல ஒரு பேட்டரி கன்சம்ஷன் இருக்கு. அண்ட் இதில் வந்து டெடிகேட்டட் கேமிங் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்கேஸ் நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னும் போது ஸோ அந்த ஆடியோஸ்லாம் வந்து இப்போ இன்கேஸ் பப்ஜியே விளையாடுறீங்கன்னும் போது அந்த ஃபயர் ஷாட் சவுண்ட்ஸு அதெல்லாம் நல்லாவே கேட்குது. அண்டு ஃபுட் ஸ்டெப் சவுண்டு ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே கேட்குது. பட் இதில் வந்து அந்த ஸ்டீரியோ டைப் சவுண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து லெஃப்ட் சைடு சவுண்ட்னா லெஃப்ட் சைடில் இயர்பட்டில் வருது, ரைட் சைடில் சவுண்ட்னா ரைட் இயர்பட்டில் வருது. அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் சவுண்ட்ஸ் கிடையாது. பட் நார்மலாக சவுண்ட்ஸ். அண்ட் இதோட லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 119 milliseconds இருக்குது. ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப லேக் இருக்காது, உடனே வந்துடும். தென் இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி பட்ஸ் கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து ₹2000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் நார்மலான ஒரு டிசைனில் தான் இருக்குது, ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் டிசைன்லாம் கிடையாது. ஸோ நார்மலான டிசைன். ஸோ சார்ஜிங் கேஸில் ஆக்சுவல் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ சார்ஜ் பண்ணும்போது இதில் ரெட் லைட் எரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்றது வந்து புரிஞ்சிக்கலாம். அண்ட் தென் ஒன்ஸ் இந்த ரெட் லைட் வந்து க்ரீன் லைட்டாக கன்வெர்ட் ஆகிட்ட அப்புறமா ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சார்ஜ் வந்து சார்ஜிங் கேஸில் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவல் பேட்டரி எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜ் 50%, 60% அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. பட் இயர்பட்ஸில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு ரியல்மி லிங்க் அப்ளிகேஷனில் ரியல்மி பட்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது மூலிமா வந்து இயர்பட்ஸில் வந்து ஆக்சுவல் பேட்டரி எவ்வளோ இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணும்போது இது சார்ஜ் ஆகுதா இல்லையான்றதுக்கு கூட எந்த ஒரு எல்இடி இண்டிகேஷனும் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து 2000 ப்ரைஸில் இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு டிசைன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிசைனும் வந்து எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ரியல்மி பட்ஸ் கியூல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்சில் சில இஷ்யூஸ் இருக்கு. ஸோ வித்தின் த ரூம் மட்டும் தான் வந்து நீங்க வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் சப்போர்ட் இருக்கும். மோர் தேன் நீங்க ஒரு ரூம் விட்டு நெக்ஸ்ட் ரூம் போறீங்கன்னும் போது ஸோ ஸ்மார்ட் போன் வந்து அந்த ரூம்லயே இருக்குன்னும் போது கனெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுக்காது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இந்த ரியல்மி பட்ஸ் கியூல வந்து இயர்பட்ஸ்ல வந்து டச் ஏரியா வந்து ஸ்மாலரா கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸோட ரியர் சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து டச் ஏரியா கிடையாது. ஒன்லி ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ரவுண்ட் பண்ணி அதில் மட்டும் தான் டச் ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மட்டும் டேப் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டச் ஃபங்க்ஷன்ஸ் அந்த அதர் ஃபீச்சர்ஸ் லைக் ப்ளே பாஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ரெட்மி இயர்பட்ஸ் எஸ் அண்ட் ரியல்மி பட்ஸ் கியூ ரெண்டுத்துலேயும் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் அது வந்து 1800, இது வந்து ₹2000 அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ஒன் ஆஃப் சில லேக்ஸ் வந்து இருக்கு. பட் எக்ஸ்ட்ரா 200 ப்ரைஸ் இருக்கு. ஸோ இது மேபி வந்து ஒரு 1500 ப்ரைஸ் பண்ணியிருந்தா கூட ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அண்ட் பட் ப்ரைஸ் வந்து 2000 இருக்கு. ஸோ அதையும் வந்து ஒன் ஆஃப் த கான்ஸ் தான். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் வந்து சாங்ஸ் மட்டும் தான் கேட்பேன், இந்த மாதிரி இயர்பட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டேன். நார்மலாக கால்க்கு வந்து பேசுவேன். கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து எப்பவுமே ஸ்மார்ட் ஃபோன் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வந்து ப்ளஸ் வந்து ரியல்மி பிராண்டு அப்படின்றதுனால மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன் மூலிமா ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணி சிங்கிள் டேப் வந்து கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி தவிர்த்து அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸ் லைக் இயர்பட் மூலிமாவே வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் யூசேஜுக்கு வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ அடிக்கடி வந்து கொஞ்சம் நடாது இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டாக டக்குன்னு அந்த டைமுக்கு வந்து ஒரு கால் அட்டன் பண்ண முடியாது. திடீர்னு வந்து ஒரு சாங் ஸ்விட்ச் பண்ணுறது பாஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த ரியல்மி பட்ஸ் கியூ இயர்பட்டோட ஃபுல் ரிவ்யூ. அண்ட் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி எனக்கு கீழே கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோ பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.